இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், திருத்தந்தை பார்வையில் பாத்திமா ரகசியம் குறித்து இன்று முதல் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பாத்திமா மாதா 3வது ரகசியம் பார்த்து வந்தோம். அது நேரடியாக திருத்தந்தை வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. திருத்தந்தை பயன்படுத்தியதாக சொன்ன வார்த்தைகள், அதற்கும் இதற்கும் சிறிது முக்கியத்துவத்தில் வேறுபாடு இருக்கிறது என்பதால் நாம் இப்பொழுது திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கும் வார்த்தைகளில் புரிதல் பெற, அதாவது வார்த்தைகளில் அந்த 3வது ரகசியத்தில் புரிதல் பெற முயற்சி செய்ய இருக்கிறோம். பொதுவாக அது பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது என்றால், இந்த 3வது ரகசியம் என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருந்தது. அது எப்படி சொல்கிறார் என்றால், திருத்தந்தை அவர்கள் ஒரு மஞ்ச பேப்பர் என்று சொல்கிறார்கள். எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மஞ்ச கடிதம் அவருடைய அந்த இதில் இருந்தது. அது என்ன சொல்றாருன்னா, we held up a single yellowed page of handwritten text authenticated by the Vatican's highest offices அப்படின்னு சொல்றார். அந்த yellow page of handwritten text அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வாசித்ததை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அதுல ஓரளவு சொல்லிட்டு வரேன் இங்கிலீஷ்ல. What I shared about the third secret of Fatima is far more personal and far more terrifying அப்படின்னு சொல்றார். நான் ஏற்கனவே உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த ரகசியம் வந்து ரொம்ப ஒரு பர்சனலாகவும் ஒரு அச்சத்தை மூட்டக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறது, வேறு பீதியை கலப்பக்கூடியதாகவும் இருக்கிறது என்பது போல் சொல்கிறார்கள். So powerful, so frightening that the Vatican sealed it away, refusing to disclose its content for decades அப்படின்னு சொல்றார். அது வந்து அன்றைக்கு என்ன செய்தது என்றால், அது அனைவருக்கும் அச்சத்தை ஊட்டக்கூடியதாக இருந்தது. அதனால் அதை சீல் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இட் ஃபெல்ட் இன்கம்ப்ளீட், இட் ஃபெல்ட் ஸ்மால் அப்படின்னு அடுத்த சொல்றார். அதாவது ஒரு முழுமையான செய்தியாகவும் அது இல்லாமல், அது ஒரு சிறிய செய்தியாக, ஒரு பேஜ் தானே, அதனால சிறிய செய்தியாகவும் தெரியப்பட்டதால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். Church locked away because it knew the world wasn't ready அப்படின்னு அடுத்த சொல்றார். உலகம் அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நிலையில் இல்லை, அதனால் அதை பூட்டி வைத்தது திருச்சபை என்று சொல்கிறார். அதுபோன்று 2000 the version released in 2000 அந்த ஆண்டு 2000 ஆண்டில் வெளியிடப்பட்டது was not the full story, முழுமையான அந்த செய்தியை வெளியிடவில்லை. 2000 வெளியிட்டதாக சொன்னது வந்து ஒரு பாதி தான் வெளியிடப்பட்டது. The part the world was meant to hear was deliberately silenced. எது வந்து உலகம் கேட்கணுமோ அது சொல்லப்படாமல் அமைதியாகவே வைத்து காக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்றார். For the cover up was to hide a truth far more intimate and damning. ஏன் அதை வந்து மூடி வைத்தார்கள் என்றால், to hide a truth, ஒரு உண்மையை மறைக்க. அந்த உண்மை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, more intimate and damning, அதாவது அது வந்து ஒரு நெருக்கமானதாகவும், டேம்னிங்னா சாபத்துக்கு உள்ளாக்கப்படுவது போலவும் இருந்ததால் அதை மூடி வைக்க வேண்டியிருந்தது. இப்ப நாம் இந்த இதுல என்ன பார்க்க போறோம்னா, இது சம்பந்தமா, the secret wasn't about an enemy outside the gates, it was about a sickness within our own hearts. இந்த இடம் தான் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். அவர் ஒரு பெரும் சொற்பொழிவு கொடுத்தார் சம்பந்தமாக. அதில் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் எடுப்போம். இந்த முதல் கருத்தை இப்போது என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், இந்த எனிமி ஏற்கனவே அதில் சொன்னோம், பொதுவில் வந்த அந்த செய்தியை வைத்து அதை இவர் உறுதி செய்கிறார் திருத்தந்தை அவர்கள். என்னன்னா, the secret wasn't about an enemy outside the gates, திருச்சபைக்குரிய எதிரிகள் திருச்சபைக்கு வெளியில இருக்கிறது என்று சொல்லவில்லை. அது என்ன சொல்கிறது என்றால், it was about a sickness within our own hearts. பாருங்க, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள இதயங்கள், உள்ளங்கள், எண்ணங்கள் அப்படின்னு வச்சுங்க. அவர் ஓன் ஹார்ட்ஸ்னா அந்த இருதயம் இல்லை, அந்த பம்ப் பண்ற இருதயம் இல்லை, நம்முடைய உணர்வு, கடவுள் குறித்த நம்முடைய உணர்வு. அந்த உணர்வில் ஒரு சிக்னஸ், ஒரு வியாதி இருக்கிறது. இதெல்லாம் உருவகம். அதாவது 3வது ரகசியம் என்பது அன்னை மரியாள், பாத்திமா அன்னை என்று அழைக்கிறோம். அந்த அன்னை மரியாள் ஒரே ஒரு காகிதத்தில் தரும்படி பார்த்திருக்கிறார். உங்களுக்கு நான் தெரியும் இல்லையா, இந்த 3வது ரகசியம் வந்து அந்த நபர் எழுதி வைத்து விட்டு போனார். சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி வைத்து காலம் நிறைவேறியதும் வெளியிடுங்கள் என்று சொல்வது போல் வைத்தது என்பது அன்னை மரியாளுடைய ஏற்பாடு. அதனால் அன்னை மரியாள் தான் அந்த காகிதத்தை கொடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த காகிதத்தில் என்ன இருக்கிறது என்றால், ஒரு எதிரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த எதிரி இன்னார் என்று தெளிவாக எழுதப்படவில்லை.
உருவகமாக தான் சொல்லப்படுகிறது. அந்த உருவகத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய திருத்தந்தை என்ன செய்தார் என்றால், இந்த செல்வத்தை தேடும் கர்தினால்மார்களை பணி நீக்கம் செய்தார். பதவியில பணி நீக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பணி நீக்கம் செய்ததுடைய காரணம் என்னவென்றால், இது போன்ற ஒரு சந்தேகத்தின் காரணம்தான். நம் திருத்தந்தை என்ன நினைக்கிறார் என்றால், இந்த சிக்னஸ் விதின் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சிக்னஸ் என்பது இந்த செல்வத்தை தேடும் முயற்சி தான் என்று அவர் நினைக்கிறார். அதனால் திருச்சபையை இரண்டாக பிரித்து பார்க்கிறார். என்ன இரண்டாக பிரித்து பார்க்கிறார் என்றால், மேன்மேட் சர்ச், காட்ஸ் சர்ச் என்று இரண்டு பிரிவாக பிரிக்கிறார்.